அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வேலைக்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மேலே பைப் போட்டிருக்கோம் பாருங்கள். சென்ட்ரிங்க்கு மேலே பைப் போட்டிருக்கோம். சென்ட்ரிங்க்கு மேலே பைப் போட்டிருக்கோம். இது வந்து சென்டரில் எப்படின்னா இது ஒரு ஃபேன் பாக்ஸ். இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து 4 பக்கமும் இறக்கிடுவோம் பாருங்களேன். 4 பக்கமும். இந்த ரூமு பெரிய ரூமு, அதனால் 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். 2 ஃபேன் பாக்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 6 பக்கம் இறக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெட்ரூம். இது வந்து ஒரு ஹால், பெரிய ஹால், நீளமான 20க்கு 12 13 போட்டிருக்காங்க. பெரிய ஹால். இதுலேயும் இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம், இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸ்பாட் லைட்டு 1 2 3, சென்டரில் 1 4 5, இந்த கடைசி 1 6, அது 1 7 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் ஹாலில் பார்த்தீங்களா. அப்படியே இங்கிட்டு வந்துடுவோமே. அந்த கடைசி வந்து என்னது அப்படின்னா வாஷிங் மிஷின் ரூம்பு. இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சு விட்ருக்கோம். எதுக்குன்னா நாளைக்கு சப்போஸ் துவைக்கும் போது கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபேனை போட்டுட்டு துவைச்சிக்கலாம் துணியை, அதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து கிச்சனுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸு போட்டிருக்கோம். அடுத்து இது வந்து எப்படின்னா டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹால் இதுக்கு நேரம் கீழே இதுலேயும் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சு 4 பக்கம் இறக்கி விட்ருக்கோம். அடுத்து இது வந்து ஒரு பாத்ரூமுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ், டெப்த் பாக்ஸ் 1 வச்சு அப்படியே 4 பக்கம் இறக்கி விட்ருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூம். இது பெரிய பெட்ரூமு, அதனால் இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம், அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதுலேருந்து 4 பக்கமும் இறக்கி விட்ருக்கோம். கிட்டத்தட்ட 6 பக்கம் இறக்கி விட்ருக்கோம். இதில் இது வந்து போர்ட்டிகோவில் ஒரு 4 ஸ்பாட் லைட்டு, இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு, அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு, மத்தியில் ஒரு ஃபேன் பாக்ஸு, இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு, இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு. இது போக முன்னால் பாருங்கள் ரோடு, இபி இதான் ரோடு. இந்த ரோட்டுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 5 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம், டிசைன் லைட். நல்லா கலராக டிசைனாக எரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு 5 இது வச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா. இது எல்லாம் இன்றைக்கி நாங்கள் பைப் போட்டிருக்கோம். வந்து இது போக மிக முக்கியமான ஒரு இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. இதுதான் வந்து டிபி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு சர்க்கியூட்டு, ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி சர்க்கியூட்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நாளைக்கு மாடியில் ஒரு ரூம் கட்டினாங்கன்னா மாடிக்கு எடுக்கிறதுக்காக இந்த பைப் போட்டிருக்கோம். இங்கேருந்து இந்த வலது கை பக்கமாக போகுது பார்த்தீங்களா. இந்த பைப்பு நேராக எங்கே போகுதுன்னா அந்த கடைசி பெட்ரூமுக்கு போகுது. அந்த கடைசி பெட்ரூமுக்கு இங்கேருந்து அங்கே போகுது தனியாக. இதில் 2 பெண்டு இருக்கா. அந்த 2 பெண்டு வந்து இடது கை பக்கம் உள்ள பெண்டு வந்து இந்த 2 பெண்டும், ஒரு பெண்டு வந்து அந்த சைடு கிடக்கிற பெண்டு வந்து நேராக எங்கே போகுது பாருங்கள், அந்த சைடு பெட்ரூமுக்கு போகுது. அடுத்து அதுக்கு அடுத்து இங்கிட்ட உள்ள முன்னால் இருக்கிற பெண்டு வந்து இந்த வருங்களேன், இங்கேருந்து இப்படி போய் அங்கே போகுது பாருங்கள், டைனிங் ஹாலுக்கு போகுது பாருங்கள், டைனிங் ஹாலுக்கு போகுது. இதுதான் வந்து சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். டிபி பாக்ஸில் வந்து தனித்தனி ட்ரிப்பு போட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி ட்ரிப்பு போட்டு எடுக்கிறது. அதனால் இதை வந்து அப்படி தனித்தனியாக சர்க்கியூட் போட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏசி, அதுபோக வந்து ஹீட்ரு எல்லாமே வந்து போட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஹீட்ரு போடும்போதெல்லாம் லைட்டு வந்து டிம் ஆகும். அப்படி லைட்டு வந்து டிம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி நாங்கள் தனித்தனியாக சர்க்கியூட் போட்டு கொடுப்போம். அப்படி போடும் பொழுது அந்த ஹீட்ரு போடும்போதோ ஏசி போடும்போதோ வந்து லைட்டோட பவர் வந்து குறையாது. அதனால் இது எங்கள் மேஸ்திரியோட மெத்தடு, நாங்கள் போட்டு கொடுப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ லிங்கை. ஓகே பாய். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே பாய், see you, டாட்டா.